இன்னைக்கு நம்ம வீட்டில் இறால் குழம்பும் மீன் வறுவலும் தாங்க. அதுக்கு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம், வெங்காய வடகம், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தாங்க குழம்பு நல்லா இருக்கும். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தக்காளி நல்லா சுருளை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதை இறாலை நல்லா க்ளீன் பண்ணி அது உள்ளே ஒரு பச்சை கலரில் நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்கிங்க. இதை இறாலை ரொம்ப பெரட்டக்கூடாதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு பெரட்டி விட்டு நம்ம எப்போதும் போல் குழம்பு கூட்டி அதை சேர்த்துட்டோம். கொஞ்சமாக புளி, ஒரு தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு கூட்டி ஊற்றியாச்சுங்க. இது ஒரு கொதி விட்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய், பலாக்கொட்டை, மாங்காய்லாம் சேர்த்து செய்யும்போது குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இருந்தது இந்த முருங்கைக்காய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 கொதி விட்டு காயெலாம் வெந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் இதில் ஊற்றி 2 கொதி, ஒரு கொதி விட்டாவே போருங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைப்பேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் சுண்டை வச்சுக்கிங்க. இதில் சில பேர் பார்த்திங்கன்னா புளி ஊற்றாமல் வைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம் இந்த குழம்பு. இது சோறில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மீன் வறுவல் பார்த்திங்கன்னா மசாலாவை நல்லா பெசரி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அப்போ தான் நல்லா மசாலா நல்லா புட்டிச்சு போய் சாரமாக இருக்குங்க இந்த மீன் வறுவல். அப்படியே அதையும் ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்து நல்லா மொறுன்னு அந்த மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு, சுட சோறும் ரெடி ஆகிட்டு, இறால் முருங்கைக்காயோட அந்த குழம்பு 2 கரண்டி குழம்பையும் எடுத்து ஊற்றி அந்த மீன் வறுவலையும் வச்சு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. நாளை சந்திப்போம்.